அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், நீங்கள் செய்த சகல பாவங்களும் நீங்க வேண்டுமென்று நினைக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்நாளில் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தைச் சார்ந்த பிறரோ செய்த ஏதோ ஒரு பாவத்தினால்தான் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் துன்பப்படுவதாகவோ அல்லது உங்களுக்கு பலவிதமான தடைகள் ஏற்பட்டு நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் செய்த சகல பாவங்களும் நீங்க உதவக்கூடிய வழிமுறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் வாரிசுகள் அல்லது முன்னோர்கள் செய்த சகல பாவங்களும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, துன்புறுத்துகிறது என்று நீங்கள் நினைத்தால், அதிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தைச் சார்ந்த பின்னிட்ட வாரிசுகளும் வெளியே வர உதவக்கூடியது இன்று நாம் பார்க்க போகின்ற முறை. இந்த முறையில் நீங்கள் செய்த சகல பாவங்களும் மிக எளிதாக நீக்கிவிட முடியும். இந்த பாவங்களை நீக்கக்கூடிய முறைகளை செய்யக்கூடிய நபர் 3 நாட்களுக்கு முன்பாகவே மது அருந்துதல், புகைப்பிடித்தல், மாமிசம் சாப்பிடுதல் இவற்றை தவிர்த்துவிட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும், குறிப்பாக மதிய வேளையில் மட்டுமே உணவருந்த வேண்டும். அல்லது மதிய வேளையில் உணவருந்தாத நபர்களாக இருந்தால் இரவு வேளைக்கான உணவு சுடுசாதத்தில் சுத்தமான பசுவின் பாலை சர்க்கரையுடன் கலந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் பால் சாதம் சாப்பிடுவதாக இருந்தாலும், மதிய நேரத்தில் மட்டும் உணவு சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒரு முறை மட்டும் சாப்பிட்டுவிட்டு 3 நாட்கள் முடிந்த பிறகு 4வது நாள் சகல பாவங்களும் நீக்க உதவக்கூடிய இந்த வழிமுறையை செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் அல்லது உங்கள் வழிவந்த முன்னோர்கள் ஆண் அல்லது பெண்கள் செய்த பாவங்கள் நீங்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால், உங்கள் வீட்டிலிருந்து 21 கைப்பிடி பச்சை அரிசி, 21 சிட்டிகை கருப்பு எள், 7 கைப்பிடி உளுந்து மாவு இவற்றை எடுத்து ஒரு பெரிய மண் சட்டியில் மட்டுமே உள்ளே போட வேண்டும். அவ்வாறு உள்ளே போட்ட இந்த பொருட்களை சிறிய அளவில் நறுக்கி போட்ட தர்பை புல்களை உள்ளடக்கிய தண்ணீரை கொண்டு நன்றாக கெட்டியாக பிசைந்து 21 உருண்டைகளாக எடுத்துக்கொண்டு அந்த சட்டியுடன் எடுத்து சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் அல்லது ஆற்று பகுதியில் மட்டுமே இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றாக பின்வரக்கூடிய மந்திரத்தை மனதார சற்றே உரத்த குரலில் தவறு இல்லாமல் உச்சரித்து கொண்டு கையில் வைத்திருக்கக்கூடிய 21 உருண்டைகளையும் ஒவ்வொன்றாக ஆற்று நீரிலோ அல்லது கடல் நீரிலோ போட வேண்டும். இந்த மந்திரமானது நமது காணொளியில் இப்பொழுது வரக்கூடிய மந்திரம். துஷ்டிதா புஷ்டிதா புண்ணியா போக மோஷ பலப்பிரதா அபாப பாப சமனா தரூப ரூப தாருணா. இந்த மந்திரத்தை தவறு இல்லாமல் ஒவ்வொரு உருண்டையை போடும்போதும் முழுவதுமாக சொல்லி முடித்து அதன் பிறகு உருண்டைகளை போட வேண்டும். 21 உருண்டைகளை போட்ட பிறகு அந்த மண் சட்டியை உடைத்து விடாமல் ஏதாவது ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, உங்களுக்கு கடல் அல்லது ஆற்று நீரில் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்றால் அங்கேயே குளித்து முடித்துவிட்டு, அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை அவிழ்த்து ஓரமாக வைத்து புதிதாக வேறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டால் போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் செய்த அல்லது உங்களுடைய வம்சாவளியில் வந்த பிற ஆண் அல்லது பெண்கள் செய்த சகல பாவங்களும் ஒரே நாளில் நீங்கிவிடும். இதை செய்வதற்கு ஏற்ற நாள் என்று பார்க்கும் பொழுது தை அமாவாசை, மகாலய அமாவாசை,
அல்லது ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் இதை செய்தால் சிறப்பான பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த நாட்களில் செய்ய முடியாத நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் செய்யலாம். நம்பிக்கையோடு செய்தால் உங்களுக்கான சகல பாவங்களும் நீங்கி உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைக்கும் நல்ல மாற்றங்கள் நடப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த முறையில் செய்து சகல பாவங்களையும் நீக்க நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட தூபப்பொடி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய புண்ணிய நதிகள், புண்ணிய சேத்திரங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்கள் நம்மிடம் விற்பனைக்கு கிடைக்கின்றது. தேவைப்படும் நபர்கள் அவற்றையும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.